ஒரு ஸ்டண்ட்டும் அடி கிண்டி மாதிரி விழுது. ஸ்க்ரீன் பிளே அங்கங்கே லாக் அடித்தாலும் அவர் நடிச்சு சொல்லியிருக்காரு. இந்த ஃபாரின் போய் படிக்கிறவங்க இருக்காங்க இல்லையா, படம் ஓகே ப்ரோ, ஒரு முறை பார்க்கலாம் ப்ரோ. கொஞ்சம் சென்டிமெண்ட், அம்மா அப்பா விட்டு போகிறாங்களே பசங்க, அதை பேஸ் பண்ணி இல்லை அவரோட ஃபேன் தான் நாங்கள். ஸோ அதுக்காக நல்ல ஒரு மரியாதை இருக்குது. இந்த மாதிரி படம்லாம் எடுக்காமல் இருந்தாருன்னா அந்த மரியாதையை காப்பாற்றிக்கலாம். அவருக்குன்னு எங்கள் மனசுக்குள்ளே ஒரு நல்ல ஒரு மரியாதை இருக்குது. லாரன்ஸ் படம் வருது, பட் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணோம். நல்ல படம் பண்ணியிருக்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் ரொம்ப உட்காரவே முடியல. செகண்ட் ஹாஃப்லாம் அந்த கருன்னு உட்காந்துட்டு இருக்காரு இவர். அப்படியே சும்மா எதனா ஒரு சோஷியல் மீடியாவில் ஏதோ ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன் மட்டும் தானே வரீங்க, வாங்க உங்களுக்குன்னு ஒரு படம் எதுன்னு கூட்டின்னு வந்துருக்காங்க அவரை நம்ப வச்சு. அந்த அளவுக்கு மொக்க படம். இல்லை இல்லை அப்படிலாம் இல்லைண்ணா. மாசம் சும்மா ஓப்பனிங் சீனில் ஃபைட்டு கெடுத்துட்டு ஒரு 60 பேர் அடிக்கிறாரு. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா வந்துக்கிட்டே இருக்கு படம். சுத்தமாக ஃபைட் வந்துக்கிட்டே இருக்கு. யாரெல்லாம் வராங்க, இன்னும் கொஞ்சம் லைட்டாக ஸ்க்ரீன் டோர் ஓப்பன் பண்ணி விட்டா எங்கெல்லாம் வச்சுருவார் போல, வந்து எங்கெல்லாம் முடிச்சு அடிப்பார் போல. அந்த மாதிரி யார் எதிர்க்கு வந்தாலும் ஏறி முடிச்சுட்டு போயிட்டே இருக்காரு. ரொம்ப வாஸ்ட்டு போயிட்டு இல்லை. அவருக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது. இந்த மாதிரி படம்லாம் எடுக்காமல் இருந்தாருன்னா அந்த மரியாதையை காப்பாற்றிக்கலாம். அவருக்குன்னு எங்கள் மனசுக்குள்ளே ஒரு நல்ல ஒரு மரியாதை இருக்குது. லாரன்ஸ் அண்ணா ஓகே அப்பா சூப்பர்ப்பா அவர் அப்படின்னு அந்த மரியாதை. இந்த மாதிரி படம் எடுக்காமல் இருந்தாருன்னா, நான் நடிக்காமல் இருந்தாருன்னா அவர் காப்பாற்றிக்கலாம். இல்லைன்னா நாங்கள் அப்புறம் எல்லாரையும் கலாய்க்கிற மாதிரி அவரையும் கலாச்சிட்டு போக வேண்டியதுதான். அவரு ரம்மி நாயகனை பற்றி சொல்லவே தேவையில்லை, வேற நாள். ரம்மி நாயகன் வச்சு இல்லை சீட்டாக பிரிச்சிருக்காரு. செகண்ட் ஹாஃப்ல காணும், திடீர்னு வேற கிளைமேக்ஸ் அடியாகி சேர்த்து போயிடுறாரு. எதில் பார்த்தாலும் கொள்றாங்க, வேற என்ன பண்ண முடியும் அவர் பண்ற வேலைக்கு. கதைலாம் நான் வேணா சொல்ற ஒரு கதை, நல்ல கதை சொல்லுங்க. படத்துக்கு வராதீங்க, ஷார்ட்டா முடிச்சிடா. இல்லை ரொம்ப கஷ்டம் படம். இப்படிலாம் ஒரு நம்பிக்கையோட வரோம் படம் பார்க்கறதுக்கு, ஓரளவுக்காச்சும் நல்லா இருக்கும் அப்படின்னு. செகண்ட் ஹாஃப்ல ஒரு 15 நிமிஷம், லாஸ்ட் கிளைமேக்ஸ் கிட்ட ஒரு 15 நிமிஷம் நல்லா இருக்கும். சாங் நல்லா, சாங்குக்கு மட்டும் கொஞ்சம் மியூசிக் எஃபெக்ட் போட்டுருக்காங்க. ஸ்டோரி லைனே சரியில்லை ப்ரோ. ஓகே, ஸ்டோரி லைன் சரியில்லை ப்ரோ, ரொம்ப மொக்கையாக இருக்குது. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வர வேண்டிய படம், ஒரு கேடிவியில் படம் பார்த்தா அப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். லாரன்ஸ் மாஸ்டர்லாம் அடுத்த காஞ்சனா 4 காஞ்சனா 5 எடுத்தால் கூட உட்காந்து பார்ப்போம். அதில் ஏதாவது ஒரு சின்ன ஒரு பிட் இருக்கும். லைக் பிட்டுன்னு அந்த பிட்டில் லைக் அந்த பேய் படம் அந்த கான்செப்ட் இருக்கும். ஒரு அழகான ஹீரோயின் போடுவார், அதுவும் வைப்பார், அதுவும் நல்லா இருக்கும். ஸோ கொஞ்சம் நல்லா இருக்கும் பார்க்க. இது எப்படின்னா அவர் அந்த மாதிரி படம் மட்டும் 4 வருஷம்லாம் இது ஒர்த்தே இல்லை. இது பண்ணுறதுக்கு வேறு ஏதாவது நல்ல படம் பண்ணியிருக்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் ரொம்ப உட்காரவே முடியல. செகண்ட் ஹாஃப்லாம் அந்த கருன்னு வாங்கல, படத்தோட கரு எப்படி டேரக்டர் இவரை கன்வின்ஸ் பண்ணியிருப்பாருன்னு ஒரு கரு இருக்குல்ல, அது மட்டும் அந்த விஷயம் நல்லா இருக்கு. அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. லைக் ஃபாரினில் போயிடுவாங்க, அவங்கள ஏமாற்றி இங்கே இது பண்ணிடலாம். பட் அதோட எத்தனை இது ஒர்க் அவுட் ஆகும். ஃபாரினில் போகிறனாலே காசு வச்சுருப்பான், உள்ளே ஒரு அரசியல்வாதி யாராவது பிடிச்சி போய் கூட அடித்து தாக்கி என்னென்னு கண்டுபிடிச்சிடுவாங்க. இது எல்லாம் வேலையாகுது ப்ரோ. ஓகே.